வணக்கம்ப்பா. இந்த பனி காலத்தில் பச்சை தண்ணி குடித்தா பல்லு கொடு கொடு கொடுங்கும். ஏன்னா அந்த இடத்துல பல்லு சொத்தை இருந்தால் அந்த மாதிரி கொடு கொடு கொடுன்னு கூசும். தண்ணியே குடிக்க முடியாது, வெது வெதுப்பான தண்ணி தான் குடிக்க முடியும். அப்படி இருக்கிறவங்க பல்லு சொத்தை, அவங்களுக்கு பல்லு சொத்தை அதிகமாகும் போது வலி வேற கொடுக்கும். அப்படி வலி எடுக்கும்போது என்ன செய்யணும்னா, இந்த வேப்பம் கொழுந்து இருக்கு இல்லையா, அதை இவ்வளவு பறித்து வச்சுக்கோங்க. ஒரு 4 பல்லு பூண்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் இவ்வளோ கல்லுப்பை வச்சு அப்படியே தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம், வலுன்னு அரைக்கணும். அம்மியில் அரைச்சிங்கன்னா, இல்லாட்டி இடிகள் இருக்குல்ல, அதில் போட்டு நல்லா இப்படி கசக்கி தேய்ச்சோம்னா உருண்டை ஆயிடும். அதை ஒரு சுண்டைக்காய் அளவு உருட்டி, சுண்டைக்காயை விட கொஞ்சம் பெருசாக கூட ஊட்டலாம். உருட்டி இவ்வளோ தண்டியாக உருட்டி, அந்த கடவாப்பல்ல தான் முக்கியமாக அந்த மாதிரி வரும். அப்படியே ஆண் திறந்து அந்த இடத்துல வச்சு கடிச்சிக்கிட்டு எச்சி வந்தால் துப்பிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 1/4 மணி நேரத்தில் உங்களுக்கு அந்த வலி சரியாக போயிடும். வலி சரியாக போகும். அப்புறம் வாயை கொப்பிடிச்சிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். இருந்தாலும் அந்த சொத்தை பல்லை நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. அது பல் டாக்டர்கிட்ட போய் சொரிஞ்சு எடுத்து அதுக்கு என்னமோ சிமெண்ட்டு மாதிரி வச்சு அடைப்பாங்க. அப்படி வச்சு அடைச்சிக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. அப்போதைக்கு வலியை தீர்க்கறதுக்கு வலி தாங்க முடியாது. நம்ம நினச்ச நேரம் ஆஸ்பத்திரிக்கு போக முடியாது இல்லையா. அதனால் இந்த மாதிரி முதல் உதவி செஞ்சுட்டு அப்புறம் பின்ன பிறகு போய்க்கலாம்.